தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கிற நம்ம குடும்பத்தில் கிட்டத்தட்ட 10 லட்சம் நபர்கள் இருக்கிறோம். இந்த 10 லட்சம் நபர்களை ஏஜ் குரூப்பை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னா ஒரு 16 வயதிலிருந்து 35 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தான் அதிக அளவு இருக்கிறோம். 80% இருக்கிறோம். நாம் நினைத்தால் இந்த உலகத்தில் வேண்டாம், அட்லீஸ்ட் இந்த தமிழகத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? நான் நம்புகிறேன் நம்ம மாற்றத்திற்காக இருக்கும் ஒரு கூட்டம் என்று. நிறைய விஷயங்களை பற்றி பேசும்போது ஏலியன்ஸ், தோனி ரிட்டையர்மெண்ட், யாராவது இறந்துட்டாங்கன்னா வியூஸ், லைக்ஸ் எல்லாமே பிச்சுக்கிட்டு ஓடும். ஆனால் இந்த ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசும்போது வியூஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும், எனக்கு தெரியும். ஆனால் இதை பார்க்கும் ஒவ்வொரு மனிதர்களும், மாணவர்களும், இளைஞர்களும் வேறொரு மனிதனுக்கு இதை நான் சொல்லிக் கொடுப்பேன், அப்படி இல்லைனா இதை பகிர்வேன் என்கிற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளுங்கள். யாரோ ஒரு நபர் இதனால் பயனடைய போகிறார்கள். அப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அந்த ஒரு தருணத்தில் உங்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். RTE ரைட்ஸ் டு எஜுகேஷன் 2009 இந்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான், மிக முக்கியமான ஒரு சட்டம் தான் RTE 2009. இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ விஷயங்களுக்கு நம்ம டீப்பாக போக வேண்டாம். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, 6 வயதிலிருந்து 14 வயது இருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும், அனைத்து மாணவர்களுக்கும் கட்டாய கல்வி கொடுக்கப்பட வேண்டும். அது ஓகே, நியாயம்தான். ஆனால் அப்படி கொடுக்கப்படும் கல்வியில் 25% இடம் என்பது தனியார் பள்ளிகளில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு தனியார் பள்ளி அப்படின்னு சொல்லி கேள்வி, அந்த 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 ஒரு வார்த்தையை கேட்கும் போதே கோபம் வரும். ஏன்னா எப்போது கல்வி தனியாருக்கு கொடுக்கப்பட்டதோ அன்று முதல் கல்வி என்பது ஒரு சாராருக்கு இவ்வளோ பெருசாகவும் ஒரு சாராருக்கு இவ்வளோன்னு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ நிச்சயமாக தனியார் பள்ளியில் ஏழை மாணவனாலும் படிக்க முடியும் என்கிற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதை பற்றி தெரியாமலே இத்தனை நாள் நாம் இருந்திருக்கிறோம். அப்படி தெரிந்திருந்தால் எத்தனையோ குழந்தைகள் இன்று தனியார் பள்ளியில் படித்திருப்பார்கள். தனியார் பள்ளி நிறுவனங்கள் என்ன தெரியுமா செய்கிறது? 25% இடம், 100 சீட் இருக்குன்னா 25 சீட்டை நாங்கள் வேற யாருக்கோ கொடுத்துட்டோம், இந்த மாதிரி மாணவர்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டையோ ஸ்டேட் கவர்மெண்ட்டையோ அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. அப்படி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண பிறகு அந்த 25 மாணவர்களுக்கான பணத்தை அவங்களுடைய அக்கௌண்ட்டில் டெய்லி மாதம் நம்முடைய கவர்மெண்ட் போட்டுட்டு இருக்கு. ஆனால் உண்மையாக அந்த 25% இடம் யாருக்கு போனது? நமக்கு தெரியாத காரணத்தினால் வேற யாருக்கோ போயிட்டு இருக்கு. ஏமாற்றி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பல கல்வி நிறுவனங்களும். இதை தட்டி கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அரசாங்கம் தவறான கொள்கைகளை கொண்டு வரும்போது தட்டி கேட்கிறோம். உங்களுடைய கிராமத்தில், உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு தனியார் பள்ளி நிறுவனம் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்திருக்கிறதா என்கிற ஒரு சோதனையை நாம் இதனால் வரையிலும் செய்து பார்த்தது கிடையாது. நாளைக்கு நீங்க செஞ்சு பார்க்கலாம். சிம்பிளான சோதனைகள், சிம்பிளான ஸ்டெப்ஸ் எல்லாமே சொல்லித்தர போறேன். சப்போஸ் அந்த கல்வி நிறுவனம் சரியாக செயல்படவில்லை என்றால் அவர்களுக்கு எதிராக நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். உங்க பேரோ உங்களுடைய முகவரியோ எதுவுமே வெளியில வராது. அந்த கல்வி நிறுவனத்திற்கு அபராதம் விதிக்கப்படும். எவ்வளவு தெரியுமா? இவ்வளோ நாள் அவங்க சம்பாதிச்சதுல ஒரு 10 மடங்கு கூடுதலாக அது இருக்கும். அப்படி இல்லையா அவங்களுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும். எத்தனை பேர் இந்த சவாலுக்கு தயாராக இருக்கிறீர்கள்? தனியார் கல்வி நிறுவனங்களுடைய முதலாளிகள் இதை கேட்கும் போது கொஞ்சமா பயப்படுவார்கள். உண்மையிலேயே அவங்க பயப்படணும்னா நீங்க உங்களுடைய உரிமையை காப்பாற்ற வேண்டும். என்னுடைய உரிமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 25% இடம் ஏழை குழந்தைகளுக்கும், ஒதுக்கப்பட்டவர்களுக்கும், கைவிடப்பட்டவர்களுக்கும் அங்கே கொடுக்க வேண்டும். ஸோ ஏழை குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது 2 லட்சத்திற்கும் கீழ் ஒரு பெற்றோர் வருமானம் எடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா ஒரு வருடத்தில் அவங்களுக்கு இந்த 25% இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பட்டியலின மக்கள், பழங்குடியினர்களுடைய குழந்தைகள் 25% எங்கே படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இந்த தனியார் பள்ளிகளில் படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கைவிடப்பட்டோர், அதாவது அனாதைகளாக இருக்கட்டும், HIV-ஆல் பாதிக்கப்பட்ட நபர்களாக இருக்கட்டும், திருநங்கைகளாக இருக்கட்டும், அவர்களுக்கும் இந்த இடத்தில் இந்த தனியார் பள்ளியில் படிப்பதற்கான, ஃப்ரீயா படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கூலி தொழிலாளிகள் இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய குழந்தைகளும் தனியார் பள்ளியில் இங்கிலீஷ் மீடியங்க பிரைவேட் ஸ்கூல்ல படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அத்தனையும் ஃப்ரீ. இது எல்லாமே எதில் சொல்லி கொடுத்துருக்காங்க? RTE 2009 என்கிற சட்டத்தில் சொல்லியிருக்கிறார்கள். செக்ஷன் 13 போய் நீங்க பார்க்கலாம். என் குழந்தை தனியார் பள்ளி இல்லாட்டி நான் அவ்வளோ படிச்சது கிடையாது, ஸோ ஒவ்வொரு பள்ளியிலும் இந்த LKGலையோ இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லையோ அட்மிஷன் எடுக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, அந்த எக்ஸாம் தான் பாஸ் ஆனாதான் அந்த பள்ளிக்கு போக முடியும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கல்வி நிறுவனம் சொன்னது என்றால் அவர்களுக்கு எதிராக உங்களால் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். ஏன்னா இந்த சட்டம் சொல்லியிருக்கிறது LKGலையோ இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லையோ குழந்தைகளை சேர்ப்பதற்காக
எந்தவித தேர்வும் நடத்தக்கூடாது. அப்படி நடத்தினால் அவர்களுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும். ஸோ தேர்வு நடந்தால் சின்னதாக ஒரு ஃபோட்டோ எடுங்க, அப்படியே அனுப்புங்க. கீழே நான் லிங்கை கொடுக்குறேன். அந்த லிங்க்குக்கு அந்த புகைப்படத்தையும் இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி அனுப்புங்க. அந்த நிறுவனம் மூடப்படும். சரி, இதை இப்போ சொல்வதற்கான காரணம் என்ன? இதுதானே நம்மிடம் இருக்கும் கேள்வி. நேற்று ஒரு அறிவிப்பு வந்திருக்குங்க. நேற்று இல்லாட்டி ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு அறிவிப்பு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்முடைய தமிழக கல்வி முதன்மை செயலாளரிடமிருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. அந்த அறிவிப்பில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? ஒவ்வொரு தனியார் நிறுவனமும் 25% இடத்தை இந்த மாதிரி ஏழை மாணவர்களுக்கும், நம்ம மேலே சொன்ன அந்த மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த லிஸ்ட்டை தயார்படுத்தி எனக்கும், அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் உங்களுடைய பள்ளியின் அறிவிப்பு பலகை இருக்கு பாருங்க, அங்கேயும் நீங்க ஒட்ட வேண்டும். ஸோ இளைஞர்கள், இதை கேட்கும் மாணவர்கள், பெற்றோர்கள், தயவு செஞ்சு உங்க வீட்டுக்கிட்ட ஒரு தனியார் பள்ளி இருக்கிறது என்றால் அங்கே அறிவிப்பு பலகையில் இந்த ஒரு விஷயம் இல்லை என்றால் உடனே அந்த தனியார் பள்ளிக்கு எதிராக உங்களால் குரல் கொடுக்க முடியும். இதை நம்ம தட்டி கேட்டாலே போதும், நம்முடைய குழந்தைகள் அங்கே படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை நம்மால் ஏற்படுத்த முடியும். ஸோ நீங்க போன அந்த கல்வி நிறுவனத்தில் அந்த ஒரு பட்டியல் இல்லை என்றால் அது வர்ற 25ஆம் தேதிக்குள் அந்த அறிவிப்பு பலகையில் வர வேண்டும். அதுதான் இப்ப போட்டிருக்கிற உத்தரவு. 25ஆம் தேதி, ஆகஸ்ட் 25ஆம் தேதி அந்த பட்டியல் வர வேண்டும். ஆகஸ்ட் 27ஆம் தேதி அந்த தனியார் பள்ளியிலிருந்து விண்ணப்பத்தை நாம் வாங்கலாம். எதற்கான விண்ணப்பம்? என்னுடைய குழந்தை 25% இடஒதுக்கீடு RTE 2009 சட்டப்படி இங்கே பயில்வதற்கான அந்த விண்ணப்பத்தை வாங்கலாம். அப்படி வாங்கிய விண்ணப்பத்தை நீங்க பூர்த்தி செய்து அதே நிறுவனத்திற்கு கொடுக்கலாம். அந்த நிறுவனம் கடைசியா வேறொரு அறிவிப்பை கொடுக்க வேண்டும். எத்தனை சீட்டை நம்ம அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அந்த சீட்டில் எந்தெந்த மாணவர்களை எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு தான். அதுவும் அவர்களுடைய அறிவிப்பு பலகையில் வந்தே ஆக வேண்டும். இது எல்லாமே எந்த தினத்திற்குள் முடிந்துவிடும் தெரியுமா? செப்டம்பர் 27, 28ற்குள் முழுவதுமாக முடிந்துவிடும். அப்ப நம்மகிட்ட இருக்கிற கால அவகாசம் எவ்வளவு? கரெக்டா 30லிருந்து ஒரு 40 தினங்கள் தான் இருக்கு. இந்த 40 தினங்களில் நாம் நினைத்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மால் உருவாக்க முடியும். சரி, இந்த கல்வி நிறுவனங்கள் சரியாக செயல்படவில்லை, இந்த ஏழை மாணவர்களிடம் ஃபீஸ் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. ஒவ்வொரு பள்ளி நிறுவனமும் அவர்களுடைய அங்கீகாரம் வாங்கும் போது அரசாங்கம் சொல்லி இருக்கும் அந்த கட்டணத்தை தான் நாங்கள் வசூலிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு பைசா அவங்க வாங்கினா கூட அவங்களுடைய அங்கீகாரம் அங்கே ரத்து செய்யப்பட வேண்டும். இந்த 25% இடம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் பாருங்க, இவங்க கிட்ட இருந்து ஒரு பைசா கூட அந்த கல்வி நிறுவனம் வாங்குவதற்கான எந்தவித வாய்ப்பும் கிடையாது. அது வாங்கவும் கூடாது. ஏன்னா இது டைரக்டா ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்களுக்கு பணத்தை கொடுத்துருவாங்க. யாருக்கு? இந்த கல்வி நிறுவனத்திற்கு பணத்தை கொடுத்து விடும். ஒரு பைசா மாணவர்களிடம் இருந்து வாங்குவதற்கான அனுமதி அவர்களிடம் கிடையாது. அதன் பேரில் இந்த மாணவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்களா? கிடையவே கிடையாது. அப்படி மட்டும் அவங்க செஞ்சாங்கன்னா அதற்கான தண்டனையும் அவர்கள் அனுபவிக்க வேண்டும். இதை கண்காணிப்பதற்காக அரசாங்கம் மற்றும் தனியார் இணைந்து நடத்தும் அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் 9 நபர்கள் அடங்கிய குழு இருப்பார்கள். நிர்வாக குழுன்னு சொல்லுவாங்க, அதை PTN கூட சொல்லலாம். அந்த நிர்வாக குழுவில் 6 நபர்கள் நிச்சயமாக அந்த பள்ளியில் பயிலும் மாணவர்களுடைய பெற்றோர்களாக இருக்க வேண்டும். அந்த நிர்வாக குழுவிடம் நீங்க என்ன செய்யலாம்? கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ உங்களுடைய பள்ளியின் நிர்வாக குழு யார் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். அப்படின்னா இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? ஃபர்ஸ்ட், அந்த அறிவிப்பு பலகையில் எத்தனை இடங்கள் ஏழை மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதை கேளுங்க. கட்டணம், தனியார் பள்ளிகளுக்கு எவ்வளவு கட்டணம் இந்த அரசாங்கம் நியமித்திருக்கிறது, அதிலிருந்து கூடுதலா ஒரு பைசா வாங்கினாலும் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்ட்ரல் லெவல்லையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஸ்டேட் லெவல்லையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய மாவட்ட ஆட்சியாளர்கள் வழியாகவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இதற்கு எல்லாத்துக்குமே மிக முக்கியமான ஒரு தலைமையாக ரைட்ஸ் டு எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி REPA என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பை சரியாக நாம் செயல்படுத்த நினைத்தோம், சரியாக அது செயல்படுகிறது என்றால் நிச்சயம் ஒவ்வொரு தனியார் பள்ளியிலும் 25 இடங்கள் இல்லாட்டி 25% இடங்கள் நம்முடைய ஏழை மாணவர்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். தயவு செஞ்சு இந்த மெசேஜை நிறைய பேர்கிட்ட பேச வைங்க. சின்னதாக ஒரே ஒரு தீப்பொறி மட்டும்தான் நான் இப்போ பற்றச்சு வச்சுருக்கேன். இது மிகப்பெரிய ஒரு ஜுவாலையாக, காட்டு தீயாக, அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் எப்படி எரிகிறதோ அதே மாதிரி தமிழகத்தில் ஒரு மாற்றம் ஒரு 40 தினங்களுக்குள் மலரும் என்கிற நம்பிக்கையுடன் இந்த ஒரு பதிவை முடிக்கிறேன். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.